மக்களே 2026 ஐபிஎல் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஜோராக தொடங்கிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சிஎஸ்கேவுக்கு ட்ரேட் ஆகிட்டாரு. அதே மாதிரி ரச்சின் ரவீந்திரா வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மதீசா பத்திரனா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா 13 கோடி ரூபாய்க்கு பத்திரனா வந்து ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவரை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஆன ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடா, விஜய் சங்கர் இவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா யாரோட தலைமை கீழே இயங்குங்கிறது தெரியலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ சஞ்சு சாம்சன் வரதுனால சஞ்சு சாம்சன் கேப்டன் ஆகிறாரா, இல்லை ருத்ராஜ் கெய்க்வாடே கண்டினியூ ஆகிறாரா, இல்லை டோனி வந்து லாஸ்ட் சீசனுங்கிறதுனால இந்த வருஷம் கண்டினியூ ஆகிறாங்கிறது போக தான் தெரியும். பார்ப்போம். யார் கேப்டனாலுமே சிஎஸ்கேக்கு நல்லது நடந்தால் சரிதான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா, டேவன் கான்வேலாம் கூட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ டேவன் கான்வேவும் ரச்சின் ரவீந்திரா ரிலீஸ் ஆகிறதுனால ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இப்போ இருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறத. அதே மாதிரி கேமரூன் கிரீனை எடுக்கிறதுக்காக தான் இவ்வளோ பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்களாங்கிறது தெரியல. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 44 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பர்ஸில் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறது. பட் ஆனால் இவங்க புது தோற்றம் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புது டீமாக ஆகிறாங்க. ஏன்னா இவ்வளோ பேரெல்லாம் இதுக்கு முன்னாடி சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணதே கிடையாது. அதாவது மெகா ஆக்ஷனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிளேயர்ஸ் வந்து சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணது கிடையாது. இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது முழுக்க கேமரூன் கிரீனை வந்து மைண்டில் வச்சு தான். பார்ப்போம் அவங்க கேமரூன் கிரீனுக்கு போகிறாங்களா இல்லை வேறு வீரருக்கு போகிறாராங்கிறது. மற்றபடி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவு செஞ்சு ப்ளீஸ்.